தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுழல் காற்றால் சுங்கச்சாவடி முற்றிலும் சேதமடைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் அருகே திடீரென்று வீசிய சுழல் காற்றால் பல கோடி மதிப்புள்ள சுங்கச்சாவடி முற்றிலும் சேதமடைந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காற்றின் வேகம் தாங்காமல் கூரைகள் பறந்து கீழே விழுந்துள்ளன. சுங்கச்சாவடி அருகே உள்ள தீம் பார்க்கிலும் சூறாவளி காற்று காரணமாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்துள்ளன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார். முத்துமோகன், வணக்கம். திடீரென்று சூறாவளி சுழல் காற்று ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய காரணம் என்ன? அங்குள்ள பொதுமக்களின் தற்போதைய நிலை என்ன? வணக்கம் அருணா. தூத்துக்குடி வாகைக்குளம் சுங்கச்சாவடி அருகே நேற்று மாலை திடீரென சுழல் காற்றானது சூறாவளி காற்றாக தரையிலிருந்து மேலே கிளம்பி சென்றது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருந்த சுங்கச்சாவடி முற்றிலுமாக சேதமானது. அதே போன்று அதன் பெயர்ந்து பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் சேதமாகி பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் இரண்டாவது நாளாக மின் விநியோகமும் நிறுத்தப்பட்டுள்ளது. நேற்று மாலை தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி அமைந்துள்ள பகுதியில் 4 மணி அளவில் திடீரென வெளிநாடுகளில் சுழற்காற்று உருவாகக்கூடிய டொரண்டோ சுழற்காற்று போன்று அந்த இதில் உள்ள தரிசு நில பகுதியிலிருந்து திடீரென சுழற்காற்றானது தரையிலிருந்து வானை நோக்கி மேலே கிளம்பியது. பல கிலோமீட்டர் தூரம் வானை நோக்கி சென்ற இந்த சுழல் காற்றானது அருகே இருந்த பகுதிகளில் பயங்கர சேதப்படுத்தியது. இந்த சுழல் காற்றானது அந்த பகுதி முழுவதும் புள்ளி மண்டலமாக மாற்றியதுடன் சுழல் காற்றின் வேகம் காரணமாக அந்த பகுதியில் இருந்த சுங்கச்சாவடியின் கூரைகள் காற்றில் பறந்து சேதமானது. மேலும் அருகே இருந்த தீம் பார்க், தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான தீம் பார்க்கில் வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் அங்கே இருந்த பொருட்கள் ஆகியவை காற்றில் முற்றிலுமாக பறந்து தற்போது சேதமாகி காணப்படும். பல கோடி ரூபாய் பொருள் சேதம் பொறுத்து தற்போது அந்த தீம் பார்க் பார்க்க முழுவதும் பழைய இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதி போன்று காட்சியளிக்கிறது. மேலும் சுங்கச்சாவடியில் கூரைகள் பெயர்ந்து விழுந்ததாலும் அங்கே உள்ள கருவிகள் சேதமானதாலும் இரண்டாவது நாளாக சுங்கச்சாவடி முடங்கியுள்ளது. இதில் ஒரு பகுதி மட்டுமே சுங்கச்சாவடி செயல்பட்டு வருது. மற்றொரு பகுதி சுங்கச்சாவடி ஊழியர்கள் சரி செய்யும் பணியில் ஏற்பட்டுள்ளனர். மேலும் இந்த சுழல் காற்று வேலை காரணமாக சுங்கச்சாவடியில் உள்ள கூரைகள் பெயர்ந்து அருகே உள்ள டிரான்ஸ்பார்மர் விழுந்துள்ளதால், மேலும் மின்கம்பியில் விழுந்துள்ளால் மின்கம்பிகள் அருந்து காணப்படுவதால் தூத்துக்குடி வாயுக்குளம் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட அருகே உள்ள கிராமங்களுக்கு இரண்டாவது நாளாக மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மின் விநியோகத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என அந்த அருகே உள்ள கிராம பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திடீரென வெளிநாடுகளில் மட்டுமே உருவாகக்கூடிய இந்த காற்றானது தூத்துக்குடி மாநகர பகுதியில் முதல் முறையாக நேற்று உருவாகி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சேதப்படுத்தியது. தூத்துக்குடி மாநகர பகுதி பொதுமக்களே பெரும் அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முத்துமோகன்.